நண்பர்களுக்கு வணக்கம். நான் ரெட்ரோ சூர்யா நடிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கி வெளிவந்திருக்க ரெட்ரோ திரைப்படத்தை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து போட்டிருக்கேங்க. 15 ஆண்டுகள தோல்விக்கு பிறகு கங்குவான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. பார்த்துருப்பீங்க. நிறையா இஷ்யூ ஆச்சு. சவுண்டு குவாலிட்டி எல்லாம் நிறையா இஷ்யூ ஆச்சு. இந்த படம் பயங்கர ஃபெயில் ஆச்சு. ஃப்ளாப். மக்களுக்கே கோவம் வர அளவுக்கு, ரசிகர்களெல்லாம் கோவம் வர அளவுக்கு ஒரு எடுத்த படம் தான் கங்குவா. சூர்யாவிட்ட நிறையா எதிர்பார்த்தாங்க. அந்த விஷயத்த அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. விஷயம் அந்த கோவத்தில் எடுத்த படம் தான் ரெட்ரோ. அந்த கோவத்திலேயாவது நல்ல படம் எடுப்பார், நல்லா நடிச்சிருப்பாருன்னு பார்த்தா சொதப்பி வச்சிருக்காங்க. சரி, ரைட்டு, கங்குவா தோல்விக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் எடுத்திருப்பார். அந்த கோவத்தில் எடுத்த படம் பிரம்மாண்டமாக இருக்க போகுதுன்னு பார்த்தா சிம்மனாஜியும் வழக்கம் போல் நிறையா படம் வந்துருச்சு. இருந்துருங்க. இப்போ வந்திருக்க ரெட்ரோ படம் மாரி நிறையா கதை பார்த்தாச்சு. இத்தனை வருஷத்துக்கு தான் இதேமாரி எடுக்க போகிறாங்க. சரி, எடுத்தீங்களா? அதை டிஃப்ரெண்ட்டாக எடுத்தீங்களா? அனாதையா ஒருத்தவங்கள்ட்ட வெளியூர் போய் ஒரு ரவுடிட்டு அடைக்கலமாகி அவங்க ஒரு பிரம்மாண்ட ஒரு ஹீரோவாகி நிறைய பேர் மூஞ்சி சுழிக்கிற மாரி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு முக்கிய காரணம் சூர்யா அவர்கள் நல்ல கதையை தேர்ந்தெடுக்கலையோங்கிறதான் முக்கிய ஒரு காரணம். பொதுவாகவே தமிழ் சினிமா எப்படி போயிடுச்சுன்னு சொன்னாக்கா, விளம்பரத்துக்கு நான் 400 கோடி ரூபா பட்ஜெட்டில் படம் வரப்போகுது, 300 கோடி ரூபா பட்ஜெட்டில் படம் வரப்போகுதுன்னு விளம்பரத்துக்கு சொல்லிக்கிறேன். ஆனாக்கா 200 கோடி ரூபா 250 கோடி ரூபா கிட்டத்தட்ட கதாநாயகனுக்கு சம்பளம் கொடுத்ததா விளம்பரமும் ஆகிடும். பாக்கி 50 கோடி ரூபாயில் படம் எடுத்தால் படம் எப்படி இருக்கும்? ஒரு படத்தை எடுத்துட்டாக்க ஒரு பிரம்மாண்டத்தை காமிக்கணும். இதை வந்தது KGF, RRR, பாகுபலி படம்லாம் எப்படி இருந்தது பாருங்க. ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் ஒரு கதாநாயகனுக்கு 200 கோடி ரூபா 250 கோடி ரூபா சம்பளம் கொடுக்கறது. அந்த 250 கோடி ரூபாயில் செட்டு பயங்கர பிரம்மாண்ட ஒரு செட்டை போட்டு பிரம்மாண்டத்தை காமிச்சு விட்டா படம் எப்படி இருக்கும்? 200-250 கோடி ரூபாயில் எவ்வளோ செலவு? ஒரு சினிமா தொழிலாளர்கள் எத்தனை பேர் பிழைக்கலாம்? அந்த ஒரு 1000 குடும்பம் ஒரு பிழைக்க வேண்டிய ஒரு கதாநாயகனுக்கு கொடுக்க வேண்டிய 200-250 கோடி. அது என்ன, கதாநாயகிக்கு அதில் பாதி சம்பளம். இந்த சம்பளத்தில் எத்தனை சினிமா தொழில்கள் பிழைக்கலாம்? எப்படின்னா ஒரு பிரம்மாண்டத்தை காமிக்கலாம். நீங்கள் ஒன்றும் பொதுமக்களுக்கோ சினிமா தொழிலாளர்களோ நீங்கள் ஃப்ரீயாக காமிக்க வேணாம். ஒரு பிரம்மாண்டத்தை காமிச்சு அந்த சினிமா தொழிலாளர்கள், கட்டுமான தொழிலாளர்கள் அவ்வளோ இருக்காங்களே, ஒரு செட்டு போடுற தொழிலாளர்கள், அவங்கள்ட்ட செலவு பண்ணிங்கன்னா படத்தை எவ்வளோ பிரம்மாண்டத்தை காமிக்கலாம். ஒரு தமிழ் சினிமாவில் நடக்கிற தவறு 400 கோடி ரூபா செலவு பண்ணி பிரம்மாண்ட சினிமா எடுக்கிறதான்னு சொல்லி கடைசியில் பார்த்தாக்கா 200-250 கோடி ரூபா கதாநாயகனுக்கு கொடுத்துருங்க. அப்புறம் எப்படி தமிழ் சினிமா டெவலப் ஆகும்? நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு 200-250 கோடி ரூபா ஒரு தனிப்பட்ட நபருக்கு கொடுக்கறத ஒரு செட்டு போட்டு பிரம்மாண்ட போட்டாக்கா ஒரு 1000, 1500, 2000 குடும்பம் செட்டு போடுற சினிமா செட்டு போடுற ஒரு குடும்ப தொழிலாளர்கள் பழைப்பாங்களே இல்லையா? ஓப்பனாக சொல்லணுன்னா படம் சொதப்பல். ரெட்ரோ படம் சொதப்பல். தமிழ் சினிமாவில் தனிப்பட்ட கதாநாயகனுக்கு சம்பளம் கொடுக்கறத விட மொத்த படத்துக்கு நம்ம அந்த காசை செலவு பண்ணிடலாம்னு நினைக்கிற வரையே தமிழ் சினிமா திருந்தாது. தமிழ் சினிமா நல்ல படத்தை கொடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கதாநாயகனுக்கு நீங்கள் கதையை தேர்ந்தெடுக்காதீங்க. இயக்குனராக நீங்கள் வச்சிருக்க கதைக்கு கதாநாயகனை தேர்ந்தெடுங்க. மக்கள் பணம் தான் போகுது. 200-250 ரூபா டிக்கெட்டு. ஒரு 200 ரூபா டிக்கெட்டை பார்க்கறதுக்கு மேலே 100 ரூபா செலவு. மக்கள் பணம் தான் போகுது வந்துச்சு. நல்ல தரமான படம் இல்லை தமிழ் சினிமா. முன்னாடி டப்பிங் படம்னாவே சினிமா தேட்டருக்கு யாரும் போக மாட்டாங்க. இப்போ டப்பிங் படம் ஏதாவது வராதா? தெலுங்கு படம் ஏதாவது வராதா? ஆந்திரா படம், கேரளா படம், வடமாநில படம் இதெல்லாம் வராதாங்கிற அளவுக்கு எதிர்பார்க்குற சூழ்நிலையில் கொண்டு தமிழ் சினிமா இயக்குனர்கள்லாம் நடிகர்கள்லாம் சேர்ந்தே தான் கொண்டாந்துச்சு.